நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோடர் 503 லிஸ்ட் கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் 2. சப்போஸ் நீங்க லிஸ்ட் கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் 1 பார்க்கலன்னா, அதை ஆல்ரெடி பாருங்க. டைம்லைன் வந்து மேலே வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் 2 எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இல்லை என்ன டிஃப்ரென்ஸ்னா, லாஸ்ட் இயர் நார்மல் அரே இது வந்து சர்க்குலர் அரேவா ட்ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க. சர்க்குலர் அரே மீன்ஸ் இப்போ 1 2 3 4 3ன்னு இருக்கலாம். 3யோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1. ஸோ அது மாதிரி சர்க்குலர் அரேவா இருக்கும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கேட்டஸ் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியும். நீங்க நெக்ஸ்ட் கேட்டஸ் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, சப்போஸ் மோனோடோனிக் ஸ்டாக் யூஸ் பண்ணி கரண்ட் எலமெண்ட்டுக்கு நியரஸ்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடி டூ வேஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் கேட்டஸ் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியும். டூ வேஸ் இருக்கு. உங்களுக்கு டூ லூப்ஸ் ஐட்ரேட் பண்ணி கண்டுபிடிப்போம், இல்லை நம்ம மோனோடோனிக் ஸ்டாக் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து மோனோடோனிக் ஸ்டாக் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியும். இப்போ அது ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் சர்க்குலர் அரே கொடுத்தா இப்போ என்ன பண்றது தான் ப்ராப்ளம். ஸோ டேக் எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 2 3 4 3ன்னு இருக்கு. இப்போ சப்போஸ் சர்க்குலர் அரே கொடுத்தாங்கன்னா நீங்க இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அரே ட்வைஸ் இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 2 3 4 3. பட் நம்மளுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு மட்டும் நான் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், செகண்ட் ஹாஃப் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு மட்டும் நமக்கு வேல்யூ தேவை. இந்த செகண்ட் ஹாஃப் வந்து இமேஜினரியா இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்னோட நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் எலமெண்ட் என்னன்னா 2. 2ஓட கிரேட்டஸ்ட் வந்து 3. 3யோட கிரேட்டஸ்ட் வந்து 4. பட் 4 நெக்ஸ்ட் கேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 கிடையாது. ஓகேவா? நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தா -1 போட்டிருப்போம். பட் இந்த வீடியோல நம்ம சர்க்குலர் வேயா இருக்காது. நம்ம நெக்ஸ்ட் போயிட்டே வருது. இங்கே 4 வருது. இந்த 4 நம்ம இன்செர்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ -1. இப்போ 3 இருக்கு. இதான் லாஸ்ட் எலமெண்ட். நான் -1 தான் நினைப்பேன். பட் நான் சர்க்குலர் அரேனால நான் நெக்ஸ்ட் ஒவ்வொரு எலமெண்டா பார்க்குறேன். இங்கே 4 இருக்கு. 4 வந்து நெக்ஸ்ட் கேட்டர்ஸ் எலமெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு சர்க்குலர் கொடுத்தா என்ன பண்றீங்கன்னா, சேம் அரே ட்வைஸ் வச்சுக்கோங்க. ட்வைஸ் வச்சுட்டு நீங்க என்ன ஆப்ரேஷன் பண்ணுவோம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நெஸ்டிகேட்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியும். இப்போ வந்து அந்த அரே நீங்க ட்வைஸ் வச்சுக்க போறீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். டேக் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வச்சுக்கலாம், மோனோடானிக் ஸ்டாக். நம்ம என்ன என்ன பண்ண போறோம்னா, இது வந்து 2 டைம்ஸ் ஐட்ரேட் பண்ண போறோம் ஒரு எலமெண்ட்டையும். சப்போஸ் என்னோட கிரேட்டரா போச்சுன்னா எனக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, n is equal to I mod nன்னு சொல்லலாம். சப்போஸ் 5 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. எனக்கு 4 வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்கும். 5 போனா எனக்கு என்ன மீனிங்னா, 0th இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணு மீனிங். சப்போஸ் எனக்கு இங்க 5th இண்டெக்ஸ் இருக்கும். 5th இண்டெக்ஸ் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன்? 0th இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் n mod பண்ணேன்னா எனக்கு திரும்பி சர்க்குலர் தான் மாறிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னா, நான் லாஸ்ட் மோனோடோனிக் ஸ்டாக்ல கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எம்டியான்னு செக் பண்றோம். ஸ்டாக் எம்டியா இல்லைன்னா நம்ம என்ன செக் பண்ணலாம்னா, சம் வேல்யூஸ் வந்து இருக்கும் நம்ஸ்ல. ஸ்டாக் டாட் பீக். சப்போஸ் ஆல்ரெடி இதோட கரண்ட் எலமெண்ட் கிரேட்டரா இருக்கான்னு பார்க்கும். நம்ஸ் ஆஃப் ஐஎன். சப்போஸ் கிரேட்டரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம லாஸ்டா இதை பண்ணதை பாப் பண்ணணும். ஸோ ஸ்டாக் டாட் பாப். பாப் பண்ணிட்டு இப்போ அந்த வேல்யூ நம்ம அறையில வைக்கும். இதுல ஆன்சர்ல வைக்கும். நம்ம என்ன ஆன்சர்னு அரே கிரியேட் பண்ணோம். ஸோ ஆன்சர்னு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ans of j is equal to nums of in. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம்னா, ஸ்டாக்ல வந்து கரண்ட் இண்டெக்ஸ் வந்து புஷ் பண்ணியிருந்தோம். டாட் புஷ் in. நம்ம இல்ல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா, லெஸ் தென் ஐயா இருந்தா மட்டும் நம்ம என்ன இருந்தா மட்டும் புஷ் பண்ணலாம். ஐ வந்து லெஸ் தென் என்ன இருந்தா மட்டும் புஷ் பண்ணலாம். வை பிகாஸ்னா, சப்போஸ் என்னோட கிரேட்டரா இருந்தால் நம்ம அந்த எலமெண்ட் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருப்போம். ஒன்று நம்ம அந்த எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் கிரேட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம், இல்லை இது ஆல்ரெடி ஸ்டாக்ல இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு டைம் புஷ் பண்ண தேவை கிடையாது. தென் ரிட்டர்ன் ஏஎன்எஸ். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சப்போஸ் வேல்யூ இல்லைன்னா -1 ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம -1 மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்க்குலர் அரேன்னு கொடுத்துட்டாலே நீங்கள் எல்லா எலமெண்ட்டும் ட்வைஸ் மட்டும் ஐட்ரேட் பண்ணால் போதும். நம்ம
லாஜிக்கெல்லாம் சேமாக தான் இருக்கும். நம்ம ட்வைஸ் பண்ணிட்டு வேல்யூ ஆக்சஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி மாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடும். வெயிட் பண்ணலாம். சப்மிட் ஆயிடுச்சு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா 2 டைம்ஸ் 2 இன்ட்டு n பண்ணியிருக்கோம். ஸோ பிக் ஆஃப் n. ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், சப்போஸ் சர்க்குலர்னு சொன்னால் நீங்கள் டோன்ட் ஃபியர். 2 டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணிட்டு ஒரு செகண்ட் டைம் ஐட்ரேட் பண்ணால் இமேஜினரியாக இருக்குன்னு நம்ம யோசிச்சுக்கலாம். ஸோ திரும்பி நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா செகண்ட் ஆக்சஸ் பண்ணால் மாட் ஆஃப் n பண்ணால் உங்களுக்கு வந்துடும்.